ஸோ ரைட் சைடில் இருக்க மாதிரியான ஒரு 3D டெக்ஸ்ட் இல்லைனா ஒரு செமையான ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3D டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது Pixellab அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ Pixellab ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன், டெக்குன்னு சொல்லி டைப் பண்ணுறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ண பின்னாடி நீங்கள் அந்த செகண்ட் ஆப்ஷன் அதாவது டெக்ஸ்ட்டோட எடிட்டிங்குள்ளே போயிட்டு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதிலே பேசிக்காக அதிலே கொடுத்துருக்க ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு ஃபாண்ட் இருக்கும், இந்த வேஸ் கோ அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ண பின்னாடி நீங்கள் 3D டெக்ஸ்ட்டாக எனேபிள் பண்ணிக்கோங்க, 3Dயாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஒயிட் கலர் அப்படியே இருக்கட்டும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3D ஷேடோ அப்படின்னு கிளிக் பண்ணி இதோட ஷேடோவை எனேபிள் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ரேடியஸ் வந்து அதிகப்படுத்திக்கலாம், ஒப்பாசிட்டி அதிகப்படுத்திக்கலாம், அண்ட் எக்ஸ்பேண்ட் பை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதோட ரேடியஸ் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அதிகம் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ண பின்னாடி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் அப்படின்னு போய்க்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் இமேஜ் இப்போ வந்து நான் ப்ளூ ப்ரஷ் அப்படிங்கிற ஒரு கலர் இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ப்ரஷ் மாதிரி ஏதோ கலர் இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் இது மாதிரி நீங்கள் டெக்ஸ்சர் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஸ்கேல் சைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ப்ளூ ப்ரஷ் அது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா கிடைக்கும் உங்களுக்கு இமேஜ். அது மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் வந்து இது மாதிரி கிரேடியன்ட் கலர் அண்ட் கிரேடியன்ட் இருக்கும். நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் வந்து கிரேடியன்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இமேஜ் பெருசாக வேணும் அப்படின்னா இமேஜ் சைஸ்க்குள்ளே போயிட்டு ரேஷியோ சேஞ்ச் பண்ணுங்கள். நான் வந்து 4320க்கு 2880 அப்படிங்கிற ஒரு பெரிய சைஸ் ரேஷியோவில் வந்து நான் இந்த இமேஜை செட் பண்ணுறேன். ஸோ டன் கொடுத்துருக்கேன். அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ப்ளேஸ் பண்ணி நீங்கள் சென்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ எந்த மாதிரி கலர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கலர் ப்ளூ ஒயிட் இது மாதிரி கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். சின்னதாக அந்த இமேஜை ரீசைஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் அந்த 3D டெக்ஸ்ட் மாதிரி நீங்கள் கிளியராக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்கும் எடிட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம டெக்னாலஜி டாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.